சுதந்திரம் கிடைச்சப்போ மருந்து வாங்கி இருந்த இந்தியா இன்னைக்கு உலகத்துக்கே மருந்து தர்ற அளவுக்கு பரிமாண வளர்ச்சி. வெல்கம் டு அரிமா மீடியா. இப்போ அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்ட்ரா டாரி போட்டாலும் இந்திய மருந்துகளுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் நீங்கள் நம்புவீங்களா, சுதந்திரம் கிடைச்சப்போ இந்தியா 95% மருந்துகள் வெளிநாட்டிலிருந்து வாங்கி இருந்தது. அந்த டைமில் இந்திய கம்பெனிகள் காப் சிரப், விட்டமின் மாதிரி பேசிக் மருந்துகள் தான் தயாரித்தாங்க. பெரிய மருந்துகள் எல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனிகள் கிட்ட தான் வாங்கணும். அதுக்கு காரணம் பிரிட்டிஷ் சட்டம் பேட்டன்ட்ஸ் அண்ட் டிசைன்ஸ் ஆக்ட் 1911. அது இந்தியாலே மருந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி வச்சுருந்தது. சுதந்திரத்துக்கு அப்புறம் 1948 பேட்டன்ட்ஸ் இன்கொயரி கமிட்டி உருவானது. ஜஸ்டிஸ் ராஜகோபால் ஐயங்கார் கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் 1970 ஒரு புதிய சட்டம் வந்தது, இந்தியன் பேட்டன்ட்ஸ் ஆக்ட். அந்த சட்டம் சொன்னது, மருந்துக்கு ப்ராடக்ட் பேட்டன்ட் வேண்டாம், ப்ராசஸ் பேட்டன்ட் போதும். இதுதான் நம்மை ஜெனரிக் மருந்து சக்தியாக மாற்றிச்சது. ஒரு மருந்தை வேறு ப்ராசஸில் உருவாக்கணும்னு ரிவர்ஸ் என்ஜினியரிங் டெக்னாலஜி வளர்ந்தது. அப்புறம் இந்தியா முழுக்க சின்ன சின்ன கம்பெனிகள் பெரிய பேரானாங்க. சிஎஸ்ஐஆர், ஐஐடிஸ், ஐசிஎம்ஆர் மாதிரி நிறுவனங்கள் சேர்ந்து நம்மளை செல்ஃப் ரிலையண்ட் ஆக்கினது. 2005 WTO காரணமாக சட்டம் மாறினாலும் அதுக்குள்ளே நம்ம டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்து உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. 2017 ஆஸ்திரேலியன் கிரெக் ஜெஃப்ரிஸ் ஹெப்படைட்டிஸ் சீக்காக இந்தியா வந்தார். அமெரிக்காவில் அந்த மருந்து $60,000, ஆனால் இந்தியாவில் ஜஸ்ட் $500. அவர் இந்திய மருந்தால் குணமடைந்தார். அதுவே உலகத்துக்கே இந்தியா ஒரு ஹோப் சென்டர் ஆச்சு. இன்றைக்கி உலக ஜெனரிக் ட்ரக்ஸ் டிமாண்டில் அமெரிக்கா 40% இந்தியாவிலிருந்து தான் வாங்குது. யூகேக்கும் 28% நம்ம மருந்து தான். நம்ம ஊர்லேயே கூட ஜன்னதி பரயோஜனா திட்டத்துக்கு கீழே 12,000க்கும் மேலே கடைகள் திறந்திருக்காங்க. அனைவருக்கும் குறைந்த விலைக்கு மருந்து கிடைக்க ஆயுர்வேதம், சித்தம் மாதிரி பாரம்பரியம் கைவிடாமல் இப்போ மாடர்ன் ஃபார்மா உலகத்திலும் இந்தியா தான் தூணாக நிற்கிது. அதனால தான் அமெரிக்கா 26% வரி போட்டாலும் இந்திய மருந்துகளுக்கு மட்டும் விலக்கு.